பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களின் காது கேட்க சொல்லி முடித்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு நம்மால சொல்லி முடிக்க முடிஞ்சிருக்கா? ஒரு நாள் நமக்கு ஒரு தருணம் உண்டு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஆகையினால கொடுக்கப்பட்ட கடமையை செய்து முடிச்சு அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன்னு சொல்லிட்டு போகணும். சுவிசேஷம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை. உங்கள் முகத்தை என்ன பார்க்க முடியாட்டால் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, உங்களை எத்தனை கண்ணு பார்க்குது தெரியுமா? ஆண்டவருடைய கண்கள் என்னைக்கு உங்களை பார்க்க ஆரம்பிச்சோ அன்னைக்கு அத்தனை கண்களும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயிருந்து, யாரும் அறியாத என்னை நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் உன்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். எரியப்பட்ட என்னை சொல்லி வந்து சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எரியப்பட்ட என்னை சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுங்க, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். எல்லாம் உங்க வேதத்தை எடுத்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட பிரசங்கித்து வருகிறேன். லூக்கா 7:1 அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களின் காது கேட்க சொல்லி முடித்த பின்பு 2000 ஆண்டுகளுக்கு சொல்லி முடித்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள நிறைவேறி இருக்கா? அதனால தானே அகஸ்டின் ஜோகுமார் இன்னைக்கு பாடிட்டு இருக்காரு. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டு ஆயிருச்சு, இன்னும் அறியலைங்க. அவர் சொல்லி முடித்த வார்த்தைகள் என்னது? சாதாரண காரியம், சத்துருவை சிநேகிங்க. லூக்கா 6:27 வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். முடியுமா? அது எப்படிங்க பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யறது? ஐயா,
சமயம் வாய்த்தால் சகலருக்கு நன்மை செய்யணும். வேதமே சொல்லுது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், 9:10 பார்க்கிறோம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் காலத்தில் அறுப்போம். மறந்துடாதீங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், அதுல வித்தியாசம் பார்க்கவே கூடாது, யாவருக்கும் நன்மை செய்யணும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவும். என்ன கர்மாவளை சத்துருக்களை நம்மளால சிநேகிக்க முடியல. உங்க அழகா சொல்றாரு. நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்கப்பா. கேட்டிருக்கீங்களே, எனக்கு செவி கொடுக்குற உங்களுக்கு தான்ப்பா சொல்றேன். சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சபிக்கிறோம், நம்மளை பார்த்து நாசமா போன்னு சொல்றான் பாருங்க, அவனை பார்த்து ஆசீர்வதியுங்கள், நல்லா இருப்பான்னு ஆசீர்வதிங்க. ஏன்னா ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நாம் இன்னைக்கு மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறோமா? நாம் கல்யாணத்தில் போய் பாடுறோம், ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆசீர்வதித்திடும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 59:1-2 படி அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை, அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகி போகவும் இல்லை. எனக்கு அன்பாருடைய நாம் இன்னைக்கு அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றோம். தேவன் தமது சாயலாக நாம் இன்னைக்கு செத்த உடனே பாடுறோமே, தேவசாய மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாய மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அவர் நினைவெதுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அவர் நினைவெதுதே. மண்ணின் சாயலை நான் மறந்தே, விண்ணவே சாயல் அடைந்தே, சாயல் அடைவே. தேவசாய மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. இந்த நம்பிக்கை இருக்கணும். நாம் அவர் செஞ்சதை செய்யணுமே. தன்னை நிந்தித்தவனையும் சந்தித்தாரே, சபித்தவனையும் ஆசீர்வதித்தாரே, பகைவருக்கு அன்பு காட்டினாரே. காட்டி கொடுக்க வர்ற யூதாசை பார்த்து சிநேகிதனே செய்வதை சீக்கிரமா செய்யினாரே. நாமளா இருந்தா வந்துட்டான் பாரு பாவி, வனப்பாவி. யூதாஸ் காரியத்தில்னா இயேசுவுக்கு சரித்திரமே இல்லைங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர் இந்த பூமியில் வரணும், பாடுபடணும், ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தனும், மரிக்கணும், 3ஆம் நாள் எழுந்திருக்கணும். இது தேவ திட்டம். அநேக நேரங்களில் அவர் காது கேட்க சொல்லி முடிச்சிட்டார். அன்னைக்கே சொல்லி முடிச்சு அவர் பரத்துக்கு ஏறி போயிட்டார். இன்னும் என்ன செய்வாரு? நாம எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பார்த்துக்கிட்டோம்? எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீ சொல்லி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறுதே. நீ சொல்லி காட்டி போன வாக்கு தத்தம் நிறைவேறுதே. சாலம் என்றால் சங்கை என்றால் சுவாமி மாறுமே. இந்த தாரணி மீது
தழுதி பாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்தி தழுதி பாருமே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. இந்த சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் ஆவி போடுதே. உந்தன் சாட்சிகளுடைய ரத்தங்கள் எல்லாம் ஆவி போடுதே. தங்கையின் ஆவி பாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்தி தழுதி பாருமே. இப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எப்போ தெரியாது, யாருக்கும் தெரியாது. சேவல் கூறுற பொழுதோ, நடு ஜாமத்திலோ, அதிகாலையிலோ, எப்போ தெரியாது. ஆனால் அவர் சொல்லி முடித்த வார்த்தையை நம்ம காட்டு முடிக்கலையே, அதுதான் வேதனை. ஜனங்களின் காது கேட்க அவர் சொல்லி முடித்த பின்பு அப்படி சொன்ன வார்த்தை என்ன? முதலாவது என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த நிந்தை இருக்க இதுதான் தாவீது சொன்னார் சங்கீதம் 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நிந்தை வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிந்தை இல்லாத வாழ்க்கை ஒருத்தரும் கிடையாது. நிந்தைகள் நெருக்கங்களில் துதி பாடி மகிழ்வேன்னு ஃபாதர் பாடினார். நம்மளால் முடியுதா? நிந்தைகள் வரும்போது நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. பிரதர் இந்த வார்த்தையை சொல்லிட்டான், இந்த வார்த்தையை சொல்லிட்டான், ஐயோ என்னால் தாங்க முடியல. ஐயா, நிந்திக்கிறவர் ஒரு நாள் சந்திக்கப்படுவான், மறந்துடாதீங்க. எப்பேற்பட்ட நிந்திக்கிறவன் சந்திக்கப்படுவான். மதர் தெரசா ஒரு சமயத்தில் போயிருந்தாங்களாம். தங்கையில் வச்சிருக்கிற கடைசி மரணத்தருவாயில் போராடுற பிள்ளைகளை கூட எடுத்து பணியாற்றினவங்க மதர் தெரசா அம்மையார். மறக்க முடியாது. அவங்க ஒரு சமயத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி கேட்கும்போது ஒருத்தன் காரி துப்புனானா, அப்படியே தொடச்சிட்டு சொன்னாங்களாம், இதை நான் ஏற்றுக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு கூட. நாம் இன்றைக்கி நிந்தையை ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஐயா, நிந்திக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்னையே நிந்திக்கிறான் தொலைக்காட்சியில். முதல்ல இவருக்கு கண்ணு தெரியட்டும், இவருக்கு முதல்ல கண்ணு தெரியட்டும், அப்புறம் பார்ப்போம் மற்றதை. எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தால் நான் இப்படி உட்காந்து பிரசங்கம் பண்ண மாட்டேன். எனக்கும் உலகத்தின் வயசை வந்துடும். உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்க 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 அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், ஆசை வந்துடும். அதனால தான் இந்த வெள்ளைச்சட்டையை தவிர ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். எத்தனை பேர் சொல்லுவாங்க, ஏன் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போதுமையா, இது போதும். ஆண்டவர் துணியாவை பார்க்குறாரு, போட்டிருக்க டையையும் கோட்டையும் பார்க்கல, வார்த்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக நேரங்களில் அறிந்து கொள்ள வேண்டியது, சத்துருக்களை சிநேகிக்க முடியல, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியல, நம்ம சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க முடியலை, நிந்திக்கிறவர்களுக்காக ஜபமாவது பண்ண முடியுதா? தானியேல் ஜெபித்தான். தானியேல் 9:19 ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும், இந்த ஜனத்திற்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, அதை தாமதிக்காமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. எதை கேட்கணும்? நிந்தைகளை அவர் கேட்கணும். உன் மேல அவன் நிந்திக்கிறான்னா, ஏழையை நிந்திக்கிறவன் தன்னை உண்டு பண்ணுகிறவரை பரிகசிக்கிறான். மறந்துடாதீங்க. அப்ப நம்ம உட்கார்ந்து பாடணும், என்ன பாடணும்? தீய மனதை மாற்ற பாடும் தூய ஆவியே, தீய மனதை மாற்ற பாடும் தூய ஆவியே, தூய ஆவியே
கனநேயமேவியே தூய ஆவியே கனநேயமேவியே நீய மனதை மாற்றமானும் தூய ஆவியே தூய ஆவியே கனநேயமேவியே பரத்தை நோக்க மனமற்றேனை பதடித்தானையா பரத்தை நோக்க மனமற்றேனை பதடித்தானையா பதடித்தானையா ஒரு பாவினானையா பதடித்தானையா ஒரு பாவினானையா பதடித்தானையா ஒரு பாவினானையா. எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம் நானும் ஒரு பாவிதாயான்னு இன்னைக்கு சொல்ல முடியுதா? சத்துருக்களை சிநேகிங்கப்பா, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்ய முயற்சி பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை அதை விட மேன்மைப்படுத்துவான். உங்களை நிந்திக்கிறானா நிந்திக்கட்டும். தாவீது சொன்னானே 2 சாமுவேல் 16:5 தூரத்திலிருந்து ஒருத்தன் வர்றான், இவனே பாவம் நொந்து போய் போகிறான். 2 சாமுவேல் 15:30 வெறுங்காலால் நடந்து போகிறான், அழுது கொண்டு பகூரி மட்டும் போகிறான். அவனோட ராஜாவை சுற்றிலும் அவனோட ஆட்களும் போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் திடீர்னு சீமேயு என்கிறவன் வந்து என்ன செய்யறான், 2 சாமுவேல் 16:5 வந்து சபிக்கிறான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனான சீமேயு என்பவன் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து அதுக்காகவே புறப்பட்டு வந்தான். எதுக்கு? சபிக்கிறதுக்காக. தூஷித்துக்கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நடக்கையிலே தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரன் மேலும் கற்களை எறிந்தான். அதோட மட்டும் இல்ல, அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். நிச்சயமா அது இல்லவே இல்லை. பாத்தீங்களா, அவன் சொன்னான், ஆனா நடந்தா. அப்சலோம் எவ்வளவு முயற்சி பண்ணான், அழகானவன் தான், ஆனா அவனுக்கு கிடைச்சா ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்ல, இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிஷாய் அவன் கேக்குறான் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போட்டுட்டுமா? இவன் சொன்னா. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் சொல்லியிருந்தா தூஷிப்பான். அதனாலதான் ஃபாதர் பாடினார், நிந்தை கண்டிருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திடுமே, நிந்தை கண்டிருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே, கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஐயா, கிருபை ஒன்றே எனக்கு போதும் ஐயா, நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவீந்தா, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம், நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவீந்தா, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். ஐயா உன் பாதம், ஐயா உன்
அதிசயமே ஆனந்தமே அதிசயமே நாதா யாசா திருக்கரத்தில் இசை கருவீர்ந்தா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ நாதா உன் திருக்கரத்தில் இசை கருவீர்ந்தா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நல்லா கவனிங்க, நிந்திக்கிறது ஒரு போஷன்க. யாருக்கு நிந்த இல்லை? இயேசுக்கு நிந்த இல்லையா? ஏன் எலியாவை நிந்திக்கலையா? எலிசாவை நிந்திக்கலையா? 2 ராஜாக்கள் 2:23 சின்ன பிள்ளைங்க மொட்டை தலையா ஏறிப்போ சொல்லலையா? நிந்தை வருங்க, நிந்தை வரும். ஒரு கால் நடக்க முடியாமல் இருந்தால் தான் நொண்டி போய் வராம்மா. கொஞ்சம் சாட்சி பார்க்குறவன் அந்த கோணக்கண்ணம் போகிறாம்மா. கொஞ்சம் கையில் லேசா அப்படி சூமி இருந்தா இந்த உரட்டை கைக்காரன் போகிறான் பாரு. எல்லாம் சொல்லுவான். நிந்தை வரும்போது தைரியப்படுங்க. உங்களுக்காக அந்த நிந்தையை தாங்கின ஒருவர், எனக்காக நிந்தையை தாங்கின ஒருவர் இருக்கிறார். அதனால தான் இங்கே சொன்னார், நிந்திக்கிறவர்களுக்கா நீ போய் எதிர்த்து பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ நான் பேசுகிறேன் டிவியில், 4 பேர் சொல்கிறாங்க இவருக்கே முதல்ல கண்ணுதலில் பேசுகிறேன். அவன் சொல்லி எனக்கு என்ன இப்போ தெரிஞ்சிட போகுதா? இல்லை எனக்கு பார்வை வந்துட போகுதா? அவர் எதுக்கு வச்சுருக்காரு? அவருடைய நாம மகிமைக்கு வச்சுருக்காரு. அதைத்தான் நான் நினைக்கிற மொழியை வேற யோசிக்கக்கூடாது. அதனால தான் கேட்டார், நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செவி கொடுக்குற உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, பகைவருக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவர் சொன்ன வார்த்தைகள், காது கேட்க சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம காதில் கேட்டிருக்க. எத்தனை தடவை கேட்டிருக்கு? இதே லூக்காவை எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? இன்னும் நமக்குள்ள இந்த காரியங்கள் வந்துருச்சா? இன்னைக்காவது கேளுங்க, ஆண்டவர் இந்த அனுபவத்தை எனக்குள்ள கொடுங்க. அந்த அனுபவத்தை கேட்டு பாருங்க, நமக்குள்ள இன்னும் பக்குவப்படுவோம். இன்னும் நம்ம பக்குவப்படுவோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன். திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்னா. உன்னை பார்த்து ஒருத்தர் திட்டான திட்டிக்கிட்டே இருக்கணும், வயிறான வந்துக்கிட்டே இருக்கணும். நீ வைரக்கல் போல் இன்னும் ஜொலிக்க தொடங்குவாய். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் கேட்கிற உங்களுக்கு சொல்லுவேன், இது தினந்தோறும் வருவதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏன் சொல்ல தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்த நிகழ்ச்சி வரணும்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணணும், ரெக்கார்டிங்கை சேர்த்து. நான் சொல்கிறது கம்மி. நீங்கள் வந்து வேணாம் வேணா கணக்கு பாருங்கள், உட்காந்து அதோட கூடி போயிடும். 30 நாளைக்கு 30 பேர் எழுந்திரிக்கணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபையா 2 கண்ணு தெரியாத மக்கள். நேற்று கூட ஒரு பெண்ணு வயிற்றில் கேன்சர் கட்டி 3 கிலோ இருந்துச்சு. அவளுக்கு ஆப்ரேஷன் நடந்திருந்தது. அவர்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் கூட உதவி செய்ய வரல. நான் நேற்று போய் சபையில் அறிவித்தேன். பார்வையில்லாத மக்கள்லாம் சேர்ந்து ஒரு 3200 கையில் கொடுத்தாங்க. நான் ஒரு 1300 போட்டு 5000 கையில் கொடுத்து வந்தேன். அது சொன்னால் இன்னும் 10-20 நாள் இங்கே இருக்கணுங்கிறாங்க. இந்த கேன்சர்லேருந்து நான் எந்திரிச்சிருவேன் ஐயான்னாங்க. நான் சொன்ன தைரியமாக இருங்க, எந்திரிச்சிருவீங்க, நாங்களும் உங்களுக்காக உதவி செய்கிறோன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ பார்வை இழந்தும் அதை விட வேதனையில் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்திற்கு உதவலாம். கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலை கிடைத்த நாள், இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள் நல்ல கல்வியில் தேறி பாஸ் ஆகி வந்த நாள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் ஏற்கனவே தாங்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். புதிதாக வர்றவங்களை சொல்லுவேன், எப்படி உதவலாம் பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே, தொடர்பு கொள்ளலாம். எதுக்கு உதவலாம் பிரதர்? நிறைய காரியம் உண்டு. இப்போ கூட திருநெல்வேலியில் 2 கண்ணு தெரியாத தாய்மார்கள், கண்ணு தெரிஞ்ச தாய்மார்களுக்கே வயதானா பாவம் எத்தனை பேர் கிராமங்கள்லேயும் ரோட்லேயும் வீதியிலையும் இருக்காங்க. 2 கண்ணும் தெரியாதவங்க எப்படி நிலைமை எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். இதுக்கு ஒரு சதுரடி 2300 கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஒருவேளை ஐயா நான் வந்து முழுசாக கட்டி கொடுத்தா என் பேர் வைப்பீங்களா? வாங்க, தாராளமாக வாங்க. என்னைக்கு உங்கள் பேர் கர்த்தர் சமூகத்தில் நிற்கட்டும். நான் கூட கடந்து போயிடும், அது என்னைக்கு நிற்கும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லலாம். சிலர் கேட்பீங்க, நான் பில்லு வைக்கணும் பிரதர், அதுக்கு ஏதாவது வழி உண்டா?
என்கிட்ட கேளுங்க, அதுலேயும் வழி இருக்குது சொல்கிறேன். நீங்கள் அது வழியாக தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே அவசரமாக இருந்தால் எப்பவும் கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த வேதனையோடு, என்னென்ன மனபாரத்தோடு, என்னென்ன கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ, மனம் விட்டு சொல்ல முடியாத வியாதியின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, தங்களுக்கு அன்பான மருத்துவமனையில் விட்டுட்டு ஐயோ நான் சீக்கிரம் புறப்பட்டு போகணும், அவங்களுக்கு இன்னைக்காவது ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்று எதிர்பார்த்து போகிற உங்களுக்கு சொல்லுவேன், சமாதானத்தோடு போங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நல்ல செய்தி கொடுப்பார். தூரத்திலிருந்து வரும் செய்தி எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 25:25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விழாய்த்த ஆத்மாவுக்கு கிடைத்த குளிர்ந்த நீர் போல நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். அன்பின் தெய்வமே, பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் கூட எந்தெந்த வீட்டில் மரண தருவாயில போராடி கொண்டு ஐயோ இந்த வியாதியின் கொடுமையில நான் மரித்தா கூட பரவாயில்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய புலம்பல் ஆண்டவர் கேட்கிறீர் சுவாமி. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, உன் கண்ணீரை களிப்பாக்குவேன் என்று சொன்னீரே, உன் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.